உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ அப்பா, எங்கப்பா இருக்க? நான் இங்க வீட்டுல தான்ப்பா. திரு வந்திருந்தான்ப்பா. யாரு? நம்ம திருவா? மலேசியா திருவா? ஆமாப்பா. நல்லா இருக்கானா? நல்லா இருக்கப்பா. எங்கடா வீட்ல இருக்கா? இப்பதான் கிளம்பிட்டு இருக்கான். சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். போன் அவங்கிட்ட கொடு. இது ஒரு நிமிஷம்ப்பா. திரு வேறுங்கப்பா தரேன். டேய், அப்பா லைன்ல இருக்கார், பேசணும்னு சொன்னார். அப்படியா? கொடு. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நான் நல்லா இருக்கேன்டா. நானும் என் ஒய்ஃபும் வந்தப்பா. உங்களை தான் பார்க்க முடியல. இப்ப கிளம்பிட்டப்பா. கிளம்பிட்டீங்களா? அது எப்படிப்பா? குடும்பமா வீட்டுக்கு வந்திருக்க, வந்த உடனே உன் பாட்டு கிளம்பிடுவியா? என்ன பார்க்காம போக கூடாது. இல்லப்பா. இது பாரு, நீ எதுவும் சொல்லக்கூடாது. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. காலையில நான் வரேன். நான் வந்த பிறகுதான் நீ போகணும், புரியுதா? சரிங்கப்பா. என்னடா அப்பா நான் வந்த பிறகுதான் போகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரா? அப்படியா? நல்லது, சூப்பரா. சரி, ஓகே, பார்க் பண்ணிட்டு வா. ஸ்வேதா, நாளைக்கு போலாம். இறங்கு. லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். மாப்ள, என்னாச்சு தம்பி? ஏன் திரும்ப? அப்பா காலையில வராராம். அவரை பார்த்துட்டு தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. மீற முடியுமா? சரி சரி, உள்ள போங்க. ஆமா போங்க, உள்ள போங்க. வாங்க. நீ போ. வா ஸ்வேதா. எப்படி சமாளிக்க போறோமோ தெரியலையே. எங்க ஊர்ல இருந்து வரும்போது முதல்ல இங்கதான், நம்ம வீட்டுக்கு தான் முதல்ல வரணும். முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். பார்க்கலாம்லாம் இல்ல, பார்க்கணும். இங்க வரணும், வந்தே ஆகணும். எதுக்கு இப்படி வற்புறுத்துற? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, பேசிக்கலாம், வை. என்ன கட் பண்றியா? என்ன கட் பண்றியா? இல்ல இந்த போனை கட் பண்றியா? அவ்வளவு சீப்பா போயிட்டேனா நானு? என்ன தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போடுற பொருளா நானு? ஏண்டி, கண்டிப்பா அந்த ஆள் இங்க வரமாட்டான். நேரா அந்த வீட்டுக்கு தான் போவான். போவாரு போவாரு. ஏன் போக மாட்டாரு? நான் அவருக்கு எடுப்பு தானே, பப்பாட்டி தானே, அவரோட எச்சல் தானே. அது நீயா உருவாக்கிக்கிட்டது. அப்பவே முந்தனையில முடிஞ்சு வைக்காம அவுத்து விட்டுட்டு இப்ப ஆத்திரப்பட்டு. ஆத்திரப்படுறல்ல, ஆனா மத்தவங்க மாதிரி ஓரமா ஒதுங்கி போய் உட்கார்றவ இல்ல இந்த மணிமேகலை. இந்த மணிமேகலை ருத்ர தாண்டவ ஆட ஆரம்பிச்சானா அந்த ராசம்பளம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாரு. இனிமே பாரு, இந்த மணிமேகலை யாருன்னு அம்பலத்தாருக்கு காட்டுறேன். என்னடி செய்ய போற? அம்பலத்தாரு அந்த வீட்டுக்கு தான் போவார்னா அவரு போறதுக்குள்ள அவருக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுல இருப்பேன். அது எப்படி? அடியே விசாலாச்சு, நான் வரேன்டி. விட்ட ஒரு உண்மையை மறைக்க முடியல. என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கும் ஜனனிக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலடா. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா. டேய், ஏன்டா? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், ஆனா அதை சொன்னா உங்களால நம்ப கூட முடியாதுடா. டேய், நாங்க நம்புறோம் நம்பல. அதை விட உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க தானே கேட்க முடியும். சஸ்பென்ஸ் வைக்காத சிவா, என்னன்னு சொல்லு. நானும் ஜனனியும் காஞ்சிபுரத்துல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா ஜனனி சொன்னா. டேய் நிறுத்து. இப்ப நீ என்ன சொல்லிட்டு இருக்க?
கல்யாணம் பண்ணிக்கிட்டதா ஜனனி சொல்றாளா? நீ தானடா தாலி கட்டின? அப்ப கல்யாணம் நடந்ததே உனக்கு தெரியாதா? அவ சொல்லிதான் உனக்கு தெரியுமா? ஆமாண்டா, அவ சொன்னதையே உங்களுக்கும் சொல்றேன். நானும் ஜனனியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக காஞ்சிபுரம் வந்தோம். கல்யாணம் நடந்திருக்கு. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட். டேய், அதுல என் தலையில அடிபட்டு என் மெமரி லாஸ் ஆயிடுச்சு. டேய், என்னடா சொல்ற? இதெல்லாம் உண்மையா? நீ சொன்னதை என்னால நம்பவே முடியலடா. நான் மலேசியால இருந்து வந்தது, வேலை பார்த்தது, ஜனனியை சந்திச்சது, கல்யாணம் பண்ணது, இது எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்லடா. அவளைய ஜனனியை பத்தி எனக்கு ஒரு மட்டும் தெரியலடா. ஒரு நோயாளியை விட அந்த நோயாளியை பார்த்துக்கிறவங்களோட நிலைமை தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமை தான்டா இப்ப ஜனனிக்கு. சாரிடா. சாரி சிவா. உலகத்துல யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. புரியுதுடா. ஏதோ நீ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அதனால உன்னை எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஸ்வேதா எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை. சாரி ஸ்வேதா. பரவாயில்ல சிவா. அதான் நீங்க வந்தப்ப நான் ரொம்ப திணறினேன். அப்போ அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப மோசமான நிலைமைடா உனக்கு. என்ன விடுறா, ஜனனியை நினைச்சு பாரு. காதலிச்சவனை நம்பி நாட்டை விட்டே வந்திருக்கா. ஆனா காதலனுக்கு அவளை பத்தி எதுவுமே ஞாபகத்துல இல்லை. எப்படி இருக்கும்டா? என்ன வாழ்க்கைடா அது? என் ஜனனிக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவ ஆசை என்ன, அவ எதுக்காக என்ன காதலிச்சா, இந்த ஊருக்கு வந்து எப்படிலாம் வாழ ஆசைப்பட்டா, இது எதுவுமே எனக்கு தெரியாதுடா. ஏதோ உயிரோட இருக்கேன். ஆனா ஒரு பொண மாதிரி தான் அவ கூட வாழ்ற. டேய், நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா? அப்ப நீ மலேசியால இருக்கும்போது ஜனனி பத்தி டைரி எழுதினல்ல? அந்த டைரி இப்போ மலேசியால தான்டா இருக்கு. என்னடா சொல்ற? என் ஜனனியை பத்தி நான் டைரி எழுதிருக்கேனா? ஆமாடா. அது டைரி இல்லடா, என் வாழ்க்கை, என் நினைவுகள்டா. என் ஜனனி என் வாழ்க்கை அதுல தான்டா இருக்கு. தேங்க்ஸ் அது ஞாபகப்படுத்துறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சா. ப்ளீஸ் ஸ்வேதா, தேங்க்யூ ஸ்வேதா. ஓ மை காட். டேய், இங்க பாரு, என் வாழ்க்கை தொலைச்சு நிக்கிறேன்டா. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு. மலேசியால பசங்கள்ட்ட சொல்லி அந்த டைரி உனக்கு அனுப்ப சொல்றேன். கடவுள்டா வச்சு தேங்க்ஸ். உன் கால்ல கூட விழுந்து தேங்க்ஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் மச்சா. உடனே அனுப்ப சொல்ற ப்ளீஸ். கண்டிப்பா சொல்றேன்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.